ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. யார் வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனா வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், அருணுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லா விஷயங்களும் நோண்டி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் காலேஜுக்கு கட்டடிச்சதே கிடையாது ஒரு நாள் கூட சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல இன்டர்வியூவில் வந்துட்டு நாங்கள் நிறைய நேரங்களில் வந்துட்டு பங்கில் அடித்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்தை எடுத்து போட்டு இதுதான் உண்மையான முகம் அப்படின்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்கு. சரி, இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் சண்டே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அருணுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். அது கரெக்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் அப்படின்ற விஷயங்கள் தப்பான வார்த்தை கிடையாது. அதே மாதிரி ஸ்கில் ஓரியன்ட் ஜாபுக்கு ஸ்கில் தேவை, லேபர் ஓரியன்ட் ஜாபுக்கு அந்த இது வேலை செஞ்சால் மட்டும் போதும், ஸ்கில் தேவையே கிடையாது. இதுதான் நார்மல் கான்செப்ட். இதை வந்துட்டு ஒரு விஷயமாக வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண அருண் ஒரு விஷயத்த பண்ணார். அதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்க இப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ச்சனா ஹோஸ்ட் வந்து அதை வந்துட்டு இவ்வளோ பெருசாக ப்ளோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதையும் அவர் ஊதி பெருசாக்குனார், அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, அந்த வார்த்தையை அவர் தப்பாகவே நினைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த சக கண்டஸ்டன்ஸ் முதற்கொண்டு, அதாவது விஷால் முதற்கொண்டு எல்லாருமே தப்பாக நினச்சாங்க. அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் கரெக்டாக கேட்டாங்க. என்னென்னா நான் அன்றைக்கே சொல்ல விஷயந்தான். என்னென்னா தீபக்கு தான் வந்து ஸ்டார்டிங் பண்ணியிருப்பார். காலையில் வந்துட்டு வாங்க ட்விஸ்டர்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதாவது டாஸ்க்குன்றதை கூட வச்சுக்கோங்க. அடுத்தது லேபருக்கு இது போதும்னு நாங்கள் நினச்சிட்டோன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு தப்பான வார்த்தை. நீங்கள் யார் லேபர்னு அதை அவரை முடிவு பண்ணுறதுக்கு? இதைத்தானே நேற்று வந்து சொன்னாங்க. அப்படின்றதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு ரொம்ப ஓவராக ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார் நம்ம அருண். அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை பெருசாக வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் இது வந்து வெளியே பெருசாக போயிடுமோன்னு சொல்லிட்டு தீபக் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இவர் எவ்வளோ ஈக்குவலாக வந்து கலாய்க்கிறாரோ அதே அளவுக்கு இவரை கலாய்ச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, விஜய் சேதுபதி லாஸ்ட்டாக வந்து சும்மா சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தீபக் நீங்களும் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அதை மாற்றிக்குங்க, இதை திருத்திக்குங்க இப்படி மாதிரி சொல்லியிருப்பார். அவர் சரின்னு சார் சொல்லியிருப்பார். இது எந்த விதத்தில் நியாயம்? இதை அவங்க அழகாக வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரெண்டு விஷயத்தில், ஒரு விஷயம் உடன்பாடு, ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை. அர்ச்சனா சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்துட்டு நம்மளுடைய அருண் வந்துட்டு அந்த விஷயத்தை தப்பாகவே நினைக்கல, இவர் வந்து இந்த மாதிரி ஊதி பெருசாகிட்டார். அதுக்கப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி வந்துட்டு நைட்டு வந்து பேசுகிறாங்க, அதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது கிடையாது, அது தவறு. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா வெளியில் வந்து அப்புறம் ஸ்கில் ஓரியன்ட்டுக்கும் லேபர் ஓரியன்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும். அப்புறம் எல்லாம் தேவையில்லாமல் அது ஒரு கிளாஷாக மாறி போயிடும். இது நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற விஷயம். அதை வந்து சொன்னது தப்பு இல்லை. ஆனால் தீபக்கோட விஷயத்தையும் இந்த அளவுக்கு இல்லைனாலும் பாதி அளவுக்காவது கேட்டு அங்கே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் அது இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே அர்ச்சனா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.